வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கோமாதா வீட்டில் உள்ள குறைகளை நீக்கி செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தருவாள். பசுவை லட்சுமி தேவியின் வடிவமாக நம் இந்து மதம் கூறுகிறது. பசுவின் உடலில் 33 தேவர்கள் வாழ்கின்றனர். பசுவின் பின்புறத்தில் லட்சுமி தேவி குடியிருக்கிறாள். கோபூஜையின் சிறப்புகள். தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்களை உணவாக கொடுக்க வேண்டும். இது வீட்டில் உள்ள வறுமையை போக்கும். பசுவின் முன் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்திற்கு நன்மையை தரும். பசுவை வலம் வந்து வணங்குவது நல்லது. இதனால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். தினமும் பசுவை வழிபட்டால் நிலையான செல்வம், அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை பெருகும். கோமாதா காயத்ரி மந்திரம். ஓம் சுபகாமாயை வித்மஹே காமதத்ராயை சதீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தின் பொருள்: எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் பசுவே, உங்களை வணங்குகிறோம். எங்களுக்கு நல்ல அறிவையும் மகிழ்ச்சியையும் தருமாறு வேண்டுகிறோம். கோமாதா ஸ்துதி. கோமாதா சரணம், கோமாதா சரணம். 33 தேவர்கள் உறைவிடம், சகல சௌபாகியம் தரும் கோமாதாவே, எங்கள் இல்லத்தில் என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் தந்தருள்வாய். இந்த பாடலின் பொருள்: பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் வாழ்கிறார்கள். பசுவை வழிபட்டால் செல்வம் மற்றும் அமைதி கிடைக்கும். பசுவை அன்னைக்கு சமமாக பார்க்கிறோம். பசுவின் சாணம் மற்றும் கோமியம் கூட மருத்துவ குணம் கொண்டவை. இந்த மந்திரங்களை தினமும் கூற வேண்டும். இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை தரும். கோமாதா சரணம், கோமாதா சரணம். 33 தேவர்கள் உறைவிடம், சகல சௌபாக்கியம் தரும் கோமாதாவே, எங்கள் இல்லத்தில் என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் தந்தருள்வாய். கோமாதா சரணம், கோமாதா சரணம். 33 தேவர்கள் உறைவிடம், சகல சௌபாக்கியம் தரும் கோமாதாவே, எங்கள் இல்லத்தில் என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் தந்தருள்வாய். கோமாதா சரணம், கோமாதா சரணம். 33 தேவர்கள் உறைவிடம், சகல சௌபாக்கியம் தரும் கோமாதாவே, எங்கள் இல்லத்தில் என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் தந்தருள்வாய். கோமாதா சரணம், கோமாதா சரணம். 33 தேவர்கள் உறைவிடம், சகல சௌபாக்கியம் தரும் கோமாதாவே, எங்கள் இல்லத்தில் என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் தந்தருள்வாய். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.